நம்ம சிஎஸ்கே விசஸ் டெல்லி மேட்ச் நடந்ததுல சிஎஸ்கே தோத்து போயிட்டாங்க. ஆனாலும் ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்கள் பயங்கர கொண்டாட்டம். நமக்கே ஒரு டவுட் வந்துருது, சிஎஸ்கே வெற்றி பெற்றுச்சா இல்ல டெல்லி வெற்றி பெற்றுச்சா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு சோசியல் மீடியால சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கரமா கொண்டாடுறாங்க. அது காரணம் ஒரே ஒருத்தர் தான், தல தோனி தாங்க. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. கடந்த 2 மேட்ச்ல தோனியோட கேமை எப்படியாவது பாத்துடணும் அப்படின்ட்டு சேப்பாக்க ஸ்டேடியத்துல நம்ம தமிழ்நாட்டு சிஎஸ்கே ரசிகர்லாம் எப்படியாவது டிக்கெட் வாங்கிடணும் அப்படின்ட்டு அடிச்சு புடிச்சு ஸ்டேடியத்துக்குள்ள போய் டிக்கெட் வாங்கினாலும் மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவல் ஏதாவது வச்சிருக்கிறியா? சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுல வெற்றி பெற்றுட்டாலுமே அவங்களுக்கு மன வருத்தத்தோட தான் திரும்பி வந்தாங்க. ஏன் அப்படின்னா நம்மளால தோனியோட பேட்டிங்க பார்க்க முடியலங்கன்னு. என்னடி இது? ஆனா 3ஆவதா நடந்த விசாகப்பட்டினம் மேட்ச்ல சிஎஸ்கே தோத்தே போனாலும் தல தோனி சும்மா பேட்டிங்ல காட்டுன்னு காட்டினாரு பாருங்க. அத பார்த்து சிஎஸ்கே ஃபேன்லாம் ஹாப்பி ஆனாச்சு அப்படின்ட்டு பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுங்கிற ஃபுல் அந்த வீடியோல பார்த்துடலாம். விசாகப்பட்டினம் நடந்ததுல டெல்லி விசஸ் சிஎஸ் மேட்ச்ல டாஸ் வென்ற டெல்லி பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. நீங்க பேட்டிங் ஆடுங்க. ஃபர்ஸ்ட் 9 ஓவர்ல அடின்னு வெளுத்து கிட்டத்தட்ட 90 ரன் வரை இருந்தாங்க. அப்ப வார்னர் 50 போட்டு ரெடியா இருந்தாரு. என்னடா விக்கெட்டே போமுடுக்குதே, ஏதாவது ஒன்னு சிஎஸ்கேக்கு ஆதரவா இந்த இடத்துல ஒன்னு நடந்தே ஆகணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? நம்ம முறுக்கு புள்ளியில முஸ்தபர் இருக்கார்ல, வேகமா வந்து பவுலிங் போட பேக் ஸ்கூப்ல வார்னர் பாலை தூக்கி விட திடீர்னு நம்ம பத்திரனா பறந்து போய் அந்த கேட்ச பிடிக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து வாயை பிளந்துட்டாங்க. என்னடா இருந்து சும்மா இருந்த பையன் திடீர்னு பறக்குறானு பார்த்தா வார்னர் பாலை கையோட பிடிச்சி அப்படியே கீழே விழுந்து நம்ம ஆளு வந்து அப்படியே ஸ்டைலா போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து தல தோனியை பயங்கரமா கிளாப் பண்ணி நக்கலை சிரிச்சிட்டு வந்துடுறா. பாருடா இந்த அளவுக்கு இவனுக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்ட்டு பயங்கரமா புகழ்ந்து தள்ளினாருங்க பத்திரனாவை. அடுத்து தோனி சம்பந்தமா ஏதாவது நடக்கணுமே அப்படின்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேல, டக்குன்னு நம்ம ஜட்டு வந்து பவுலிங் போட தோனி ஒரு அபாரமான கீப்பிங், ஒரு ஃபிளிக், அந்த நேரத்தில் ஒரு கேட்சை பிடிச்சி தோனி செமையா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாருங்க. சரி பத்திரனா பாலை கொடுப்போம் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் அவர் போன மேட்ச்ல இருந்து 150க்கு மேல வந்து பாலை எரின்னு எரிஞ்சிட்டு இருக்காரு பத்திரனா. அவன்கிட்ட கொடுங்கடா அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுக்க மிச்சல் மார்ஸ் பேட்டிங் பிடிச்சிட்டு பத்திரனா போட்ட பால்ல மிடில் ஸ்டம்ப் ஒட்டகிற மாதிரி வந்து போல்ட தூக்குனாருங்க. அவர் அவுட் ஆகி என்னடா இப்படி ஏறிறாங்களே அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கல, அதே ஓவர்ல ஸ்டப்ஸோட விக்கெட்டையும் போல்ட் தெறிக்க விட்டுட்டாருங்க பத்திரனா. இதை பார்த்து ஸ்டப்ஸும் மிச்சல் மாஸும் பார்த்துட்டு பவுலிங் போடுறதுக்கு ஆளை கூட்டு வந்தீங்கன்னா பாலை எரிஞ்சு நம்ம உசுரே கொண்டு போடுவோம், அந்த அளவுக்கு வந்து பாலை இப்படி ஆட எறிவீங்க அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே வந்து வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் கடைசி 2 மேட்ச்ல ஆடாட்டால இதுல எப்படியாவது ஆடிடணும்ட்டு 15 மாசம் கழிச்சு வந்து கடைசியில ரிஷப் பந்த் ஒரு 50 போட்டாரு. பிச்சுமணி மிஸ்டர் பிச்சுமணி, யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை. கடைசியில தத்தி தவறி டெல்லி வந்து ஒரு 190க்கு மேல வந்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நம்ம சிஎஸ்கே பேட்டிங் தான் வந்தவொடனே ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ரச்சின் ரவீந்திராவும் அடிச்சு வெளுத்துருவாங்கன்னு பார்த்தா ரசிகர்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 1 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்து ரச்சின் ரவீந்திரா வந்து வெளுத்துருவாருன்னு பார்த்தா 10-12 பால் பிடிச்சு 2 ரன் கொடுத்துட்டு ரசிகர்களை ஏமாத்திட்டு போயிட்டாருங்க. என்ன பண்றதுன்னு சிஎஸ்கே வந்து ரொம்ப சோகமா இருக்கல. அடுத்து வந்த ராட்சச 5K ரஹானை வந்து ஒரு காட்டு ஒரு 40 ரன் கொடுத்து 2-3 சிக்ஸ் அடிச்சு ரசிகர்களை கொஞ்சம் ஹாப்பியா வச்சிருந்தாருங்க. அடுத்து வந்த சிவம் துபே ஆரிச்சாமியும் ஒரே ஒரு 4 அடிச்சுட்டு இந்த இன்னைக்கு எதுவும் வானியா வேடிக்கை காமிக்காம திரும்ப பெவிலியன் திரும்பிட்டாருங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அதுக்கப்புறம் தான் மேட்ரு, திடீர்னு கிரௌடு ஓவர் சவுண்டு. என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஆளுக்கு தலை தோனி கிளவுஸை மாட்டிக்கிட்டு பேட்டை கொண்டுட்டு இறங்கிட்டாருங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. சவுண்ட கிபிஎல் ஹிஸ்டரியிலே இதுதான் வந்து அதிக சவுண்ட 128 dB அளவுக்கு இருந்திருக்காங்க. எப்பாடா ஒரு வழியா வந்து ரசிகர்களுக்கு தல தோனியோட தரிசனத்தை பேட்டிங் தரிசனத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சது மாதிரியே வந்து
ஃபர்ஸ்ட் பாலே தோனி வந்து 4 அடிச்சிட்டாருங்க. அடுத்து தோனிக்கு போட்ட பால்ல நம்ம கலீலுக்கு ஒரு கேட்ச கொடுத்தாரு, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த உடனே தோனிக்கு நான் சும்மாவே ஆடுவேன், நீ இதுல சலங்க வேற கட்டி விடுறியா, அதாவது என் கேட்ச வேற மிஸ் பண்ணிட்டியா, சும்மா காட்டுன்ட்டு தோனி அதுக்கப்புறம் 4 4 3 6 வான வேடிக்கை விண்டேஜ் தோனி அப்படிங்கறத மறுபடியும் நிரூபிச்சிட்டாருங்க. ஏன்னா அந்த காலத்துல தோனி பாகிஸ்தான் கூட எல்லாம் திணற விட்டு அடிப்பார்ல, அந்த மாதிரி வந்து பவுலர்ஸ் பால முக்கியமா ஆண்ட்ரூஸ் நோட்கே பால வந்து கிழிச்சிட்டாருங்க. 3 6 காட்டுன்னு காட்டிட்டாருங்க. அப்புறம் என்ன, சிஎஸ்கே ரசிகர் குஷி, இனிமேல் வின் பண்ணா என்ன, வின் பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் பூரா வந்து பயங்கர கொண்டாட்டத்துல இருந்தாங்க. எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. ஒரு வெளிய மேட்சை சிஎஸ்கே தோத்துட்டாங்க, இருந்தாலும் அதை பத்தி சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் கூட கவலைப்படல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தோனி இந்த மேட்ச்ல இந்த அடி அடிக்கிங்க, அவங்கள வந்து ஏர்லியாவே இறக்கி விடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தோனிக்காக வெயிட் பண்ணி அவர் பண்ற பெர்ஃபார்ம பாக்குறதுக்கே நம்மளுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நீங்க ஒரு சிஎஸ்கே ரசிகர் இருந்தா அப்படியே ஒரு லைக் போடுங்க. நீங்க தோனி இன்னும் எத்தனாவது பிளேஸ்ல இறங்கினா இன்னும் வந்து நல்லா காட்டுவார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.